ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, ப்ரோ பெஸ்ட்டு ஏர்னிங் ஆப் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங் ஆப் அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ப்ரோ அந்த வெப்சைட் என்ன தான் ப்ரோ ஆச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வெப்சைட் அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிட்டு. எந்த வெப்சைட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க போய் போன வீடியோ கூட பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டு க்ளோஸ் ஆகிட்டு, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பிறகு இந்த வெப்சைட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரன்னிங்கில் தான் இருக்குது. இதோட வித்ட்ரால் ப்ரூஃபையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வித்ட்ரால் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை காமிக்கேன். எவ்வளோ வாட்டி கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த ஏர்னிங் ஆப் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வாட்டி கூட வித்ட்ரால் தடை செஞ்சதில்லை. இது நான் ஓனாக காசு போட்டு நான் ஓனாக வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வித்ட்ரால் ப்ரூஃபை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் விளையாட தெரியாமல் ஏகப்பட்ட பேர் காசை லூஸ் பண்ணுறீங்க. இந்த ஆப்பில் எப்படி விளையாண்டா எப்படி ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்தராக ஒரு வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு அது வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தராக அந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ சேரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த வீடியோ சேரும். இதோட பார்ட் 2 வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்ட் 2 வீடியோ போடலாம். அதுக்கு மேலே அப்புறம் டெபாசிட் ப்ராப்ளம் வருது, வித்ட்ரால் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையுமே என்ன ஏதுன்னு பார்த்து போடலாம். ப்ரோ அப்போ இதில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களா ப்ரோ இந்த வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு ப்ரோ ஏற்கனவே கேட்டிருந்தாரு, ப்ரோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் ஆப் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக இந்த ஆப் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதில்ல. இதில் எப்படி தான் ப்ரோ ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, இதில் இந்த 1 நிமிட் இருக்கா, இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஸ்க்ரீனில், இதை ப்ளே பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ இதை எனக்கு ப்ளே பண்ண தெரில ப்ரோ அப்படின்னா, எப்படி இந்த இதில் வின்கோ 1 நிமிட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போது எப்படி டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு பண்ணுறது பார்க்கலாம். இந்த இருக்குல்ல, ஃபஸ்ட்டு யூபிஐ QR கோட் நான் குறித்து காமிக்கோம்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 ஆப்ஷன் கிட்ட இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷனில் கொடுத்து பே பண்ணாலும் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா. நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஏகப்பட்ட இது இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இதை சம்திங் ஒன்று கொடுத்து ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா கொடுத்தாச்சா, கீழே இந்த டெபாசிட்டுன்னு இருக்கா, அந்த டெபாசிட்டை கீழே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த குறித்து காமிக்கனா, அதில் டெபாசிட்னு இருக்கும். அந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் கூட்டு போகும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கூகுள் பேயில் நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி வரும். அந்த ஐடியில் 100 ரூபா நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிரும். இல்லை ப்ரோ ரிசீவ் ஆகலை அப்படின்னா அந்த ஐடியிலேயே இந்த இருக்கா UTR 12 டிஜிட் நம்பரை இன்புட் பண்ண சொல்லும். அதிலே இருக்கும் UTR. அதை எடுத்து அந்த நம்பர் ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை எடுத்து இதில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆயிரும். ஸோ அப்படியும் ரிசீவ் ஆகல ப்ரோ, எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, UTRனால் என்னது ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ அதுவும் சேர்த்துமே உங்களுக்கு மேக் பண்ணி போட்டுருந்தேன். இப்படி தான் டெபாசிட் பண்ணுறது. இந்த டெபாசிட் பண்ணுறது ஏதாச்சும் எனக்கு குழப்பம் இருக்குது ப்ரோ, தெளிவாகவே இல்லை அப்படின்னா அதை சொல்லுங்கள். நான் அதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுருவோம். ஏன்னா என்னென்ன உங்களுக்கு குழப்பம் இருக்கோ எதனாலும் நீங்கள் கீழே கமெண்டில் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாச்சும் போட்டு நான் போட்டுருந்தேன், உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் போகலாம். ஸோ இந்த ஆப்பில் ஃபுல் டீட்டெயிலாக இதான் வித்ட்ரால் பண்ணுற ப்ராசஸ்ஸு, பிறகு டெபாசிட் பண்ணுற ப்ராசஸ்ஸு. நான் பர்சனலாக என்ன விளையாடுவேன்னா, இருக்குதா இந்த ஃப்ளைட் மாதிரி ஒன்று இருக்குது, அப்போ நான் உங்களுக்கு குறித்து காமிக்க பாருங்கள். இதை தான் நான் விளையாடுவேன், பர்சனலாக நான் விளையாடுவேன். உங்களை யாரையும் விளையாட சொல்லலை. ஏன்னா இதில் லாஸும் ஆகும் ப்ராஃபிட்டும் ஆகும். இதில் கொஞ்சம் அமௌண்ட் ஹையாக போட்டால் ப்ராஃபிட் ஆகும். சரி, ஓகே. இதுக்கு மேலே இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டுருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.